சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு 23வது டாபிக். கண்டிப்பா 25 டாபிக்ல 23வது டாபிக் இன்னைக்கு வந்திருக்கும். அதாவது என்னன்னா, ரொம்ப அதிகமா சத்தமா பேசிட்டா அவங்க வந்து ரொம்ப வலிமையானவங்களும்ட்டு அர்த்தம். பட் ரொம்ப அமைதியா பேசுறவங்க ரொம்ப பலவீனமானவங்கன்னு அர்த்தம்னு ஒரு கருத்து காமனாவே இருக்குங்க. ஆக்சுவலி இது ரொம்ப அ ஒரு மடத்தனமான விஷயம். ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம். பட் ஆனா மக்கள் வந்து இன்னுமே அத ஏன் நம்புறாங்கன்னு தான் தெரியல. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல வந்து ஒரு 2 பேர் ஆப்போசிட் பார்ட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது வந்து ஒரு பார்ட்டி வந்து மட்டும் ரொம்ப வேக வேகமா கத்தி கத்தி பேசுறான். பட் அவன் பொய்யா பேசுறான். ஆனா அந்த பார்ட்டி பேசுறத வந்து பொய்ய வந்து என்னது அழுத்தமா சொல்றாரு. ரொம்ப வேகமா கத்தி கத்தி பேசுறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மைண்ட் செட் எல்லாம் ஒரு மாரி மாறி, ஓ! உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்து மாறிடும். அப்படி மாறும்போது, அது வந்து அதோடைய மனநிலை தான் அது. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு மனநிலை. அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலை அப்படி மாறுது. பட் ஆனா உண்மை என்னன்னா, அந்த அமைதியான ஆளுகிட்ட அமைதியா பேசுறாரு. அப்படி பேசும்போது உண்மைய சொல்றாரு. அதாவது சாதுவா, அமைதியா அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அது வந்து பலவீனம் ரொம்ப பலவீனமான ஆளு. ரொம்ப வந்து ஒரு அவர்கிட்ட பேசுறதுல பொய் இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. பட் அப்படி வந்து அது ஒரு மக்களுடைய மனநிலைய பொறுத்ததுங்க. அங்க இருக்கிற சரவுண்டிங்ல இருக்கிற மக்களுடைய மனநிலைய பொறுத்தது. கண்டிப்பா இது ஒரு மடத்தனமான விஷயம். அதாவது சத்தமா பேசிட்டா அவங்க கண்டிப்பா வலிமையானவங்க கிடையாது. அமைதியா பேசுறவங்க பலவீனமானவங்கலாம் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள், அந்த பெர்சன் புரிஞ்சுக்கிற அந்த அவங்களுடைய மனநிலைய பொறுத்த மட்டும் தான் இந்த மாரி விஷயம் இருக்குங்க. ஏன்னா நெறைய இடத்துல ஒரு ஒரு நியாயம், ஒரு விஷயம், இல்ல ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு நிலம் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை மேல பிரச்சனை, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஆள் வந்து வேகமா, சத்தமா பேசிட்டா அவங்க வந்து ரொம்ப அறிவானவங்க, பலவீனமானவங்க, சாரி வலிமையானவங்கன்னு நெனச்சுக்கிறோம். பட் அமைதியா, சாதுவா இருக்கிறவங்கள, ஓ! ரொம்ப இவன் வந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாரி நெனச்சுக்குவோம். கண்டிப்பா அது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா வாழ்க்கையில இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் மாறும்போது, கண்டிப்பா வாழ்க்கை எல்லாருக்குமே நல்லாருக்கும்.